உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்பவுமே வருவீங்க, கமெண்ட் போடுறீங்க. உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்கள் பேர் சொல்லுங்கள். பாசமுள்ள அம்மாவுக்கு ஹெல்த்து பரவாயில்லையா? அக்கா பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. நானும் உங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக உடம்பு குணமாக அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி வைரா. நன்றி நன்றி. ஆல் ப்ரூ வணக்கம். லைக் போடுங்க. நீவா வந்தவங்க சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டுறாங்க கார்த்தி. வர வர என்னன்னு தெரியல. வந்த புதுசில் நிறைய பேர் லைக் கேட்காமலே லைக் போட்டாங்க, கேட்காமையே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போ நான் கத்துனாலுமே யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, லைக்கும் போடுறதில்ல. வேல்முருகன் மேடம் வணக்கம். வாங்க வேல்முருகன், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வாங்க, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன மெனு சொல்லுங்க. ஃபைன் அக்கா. சப்பாத்தி வெஜ் குருமா சாப்பிட்டேன் அக்கா. நீங்கள்? அக்கா அண்ணா பசங்க சாப்பிட்டாங்க, எல்லாருமே சாப்பிட்டோம். இன்னைக்கு நான் கோபி ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் 65 சாப்பிட்டேன். அலைச்சல் அப்படியா? ஆல் ப்ரூ வணக்கம். லைக் போடுங்க. நீவா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். வேல்முருகன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியா? வைரம் சிலருக்கு அனுபவமே படிப்பாக இருக்கும், அது போல தான் நீங்களும். அப்படியா? சரி சரி, ஓகே, நன்றி. கிருஷ்ணா அக்கா பப்ளிக்கு ப்ளஸ்ல இதை கேட்கறதுக்கு அப்பா லைவ்ல வந்து ஏன்பா கிருஷ்ணா, உங்க வீட்டில் அக்கா யாருன்னா விடுறாங்களா பார்ப்பா. வேல்முருகன் இப்படி அனுபவ மனிதர்கள். தங்கராஜ் நீங்க சொல்வது கொஞ்சம் உண்மைதான். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு தான் இதை காலை மாலை சிறிது பருகுவதில் பாதி அளவு வலி குறைந்துள்ளது. என்ன பிரிவில் ஆர்ட்ரோபிளாஸ்டிக் ஆகிய நம்ம படித்த மைண்டில் ரிக்வரி தான். நீங்கள் படிக்கும்போது நல்லா புரிஞ்சிட்டு படித்து இருக்கீங்க அப்படியா? ஆகிய ஆங்கில மருத்துவங்கள் தற்காலிகம் தான், ஆனால் இவை சைடு எஃபெக்ட் உண்டு. கண்டிப்பாக தங்கராஜ், கண்டிப்பாக உண்டு. எங்கள் அம்மா ஏற்கனவே அவங்களுக்கு பிபி சுகர் அது மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அல்சர்லாம் வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவங்க ஒர்க் பண்ணும்போதே, அப்போ வந்து ஒர்க் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து, எங்கள் அம்மா ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஹீட்டு, ஷூ கம்பெனியில் வந்து லெதர் இல்லையா, அது வந்து ஹீட்டுன்றதுனால அவங்களுக்கு அப்பயே வந்து அல்சர் வந்திருக்கு. அப்படி சொல்ல போனால் எங்கள் அக்காவுக்கு என்ன வயசு? 30 வருஷமாக, 30 வருஷத்தில் 25 வருஷமாக அவங்களுக்கு அல்சர் பேஷண்ட்டு தான். ஆனால் அம்மாவுக்கு சுகர் பிபி இதெல்லாம் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமாக அவங்க மாத்திரை எடுத்து இன்சுலின் வந்து ஃபஸ்ட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. இன்சுலின் வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. அதுதான் பெரிய மிஸ்டேக்கே. டேப்லெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து செயலில் எடுக்க வைக்கும். அதே மாதிரி டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். மாத்திரை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு சேதாரம் ரொம்ப ஜாஸ்தி. இன்சுலின் போடலாம். சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ஊசி போடுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்சுலின்ன்ற சுரப்பி உடம்புல இல்லை. அதுக்காக தான் செயற்கையாக வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அந்த சுரப்பியை வர வைக்கிறோம். அப்போ தான் அவங்களுக்கு டைஜஷனும் ஆகும், கரெக்டான சுகர் வந்து லெவலும் வந்து மெயின்டைன் ஆகும். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே குத்தி குத்தி போடுறதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ என்ன ஆச்சுன்னா, சுகர் பிபி ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா டக்குன்னு பண்ண முடியாது. அதுக்காக தான் நாங்கள் 1 வீக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் வச்சு அவங்க இசிஜி எக்கோலாம் எடுத்து பார்த்துட்டு தான் நீங்கள் இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போங்க, ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா அட்மிட் ஆகிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு கடவுள் வந்து ஒரு இப்போ வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே திருப்பி போயும் அதே இசிஜி எக்கோலாம் எடுத்து பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு சரியாயிடும். அந்த மாதிரி ஆன்ஜியோ பண்ணுற அளவுக்குலாம் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுதான் நடக்கணும் 100%. அதை தான் நான் நம்புகிறேன். முருகர்கிட்டையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் என்னுடைய குல தெய்வத்தையும் நான் அதை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் எனக்காக தயவு செய்து இந்த தோழிக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் ஓகே தாங்க. நமக்கு வந்து எப்படி சொன்னால், அதெல்லாம் நான் முருகர்னு சொன்னோன்னா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பமான கடவுள் இருப்பாங்க. அதனால் அவங்கவுங்கக்கிட்ட நீங்கள் வேண்டிக்க